கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இங்கு ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஜெப வீடு என்றால் என்ன? அந்த வசனத்தின் பின்பகுதி வாசிக்கிறேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப அவருடைய வீடு தான் எல்லாருக்கும் ஜெப வீடு. சாலமோன் ராஜா ஆலயம் கட்டும் பொழுது அவர் சொல்லுகிறார், இது நான் கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை என்று சொல்லுகின்றார். ஆலயம் அதுதான் ஆண்டவருடைய வீடு, அதுதான் நமக்கெல்லாம் ஜெப வீடு. கர்த்தர் தங்கி இருக்கின்ற, கர்த்தர் வாசம் பண்ணுகிற, கர்த்தர் எழுந்தருளுகின்ற, கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்ற இடம்தான் ஆலயம். அது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அந்த ஜெப வீட்டிலே வந்து நம்ம அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கெல்லாம் கர்த்தர் அது பதில் கொடுக்க அவர் சித்தமாயிருக்கின்றார், அவர் விருப்பமாயிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஜெப வீட்டிற்கு கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, யாருக்கு கர்த்தருடைய வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் யோசித்து பாருங்கள். ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் அது மகிழ்ச்சியான ஒரு வீடாக இருக்கும். இன்றைக்கு பாருங்க, உங்க வீட்டில் எல்லாருமே நீங்க ஆலயத்திற்கு போறீங்களா? எல்லாருமே சர்ச்சுக்கு போறீங்களா? நீங்க இல்லை. அது எத்தனை பேர் வீட்டில் எல்லாரும் குடும்பமாக போகிறீங்க? குடும்பமாக போகிறது குறிப்பிட்ட சில குடும்பங்களாகத்தான் இருக்கும். அநேக குடும்பங்களில் யாராச்சும் ஒரு சிலர் தான் சர்ச்சுக்கு போகிறீங்க இல்லையா? மற்றவங்க பண்டிகை நாட்களில் மாத்திரம் எல்லாரும் குடும்பமாக போகிறீங்க ஆலயத்திற்கு. ஒருவேளை பிள்ளைகள் வரமாட்டாங்க, சில வீட்டில் பெற்றோர் மட்டும் ஆலயத்திற்கு போவீங்க. சில வீடுகளில் பெற்றோர் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, பிள்ளைகள் மட்டும் போவாங்க. ஆனால் அப்படி என்றால் என்ன? ஆலயத்திற்கு செல்லாதவங்களுக்கு அது கசப்பாக இருக்கும் ஆலயத்திற்கு போவது. அந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் இஷ்டப்படி இருக்கணும்னு விரும்புகிறாங்க இல்லையா? தங்களுடைய வேலையை செய்யணும், தங்களுடைய பிஸ்னஸை கவனிக்கணும், 4 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும். இல்லை, அன்றைக்கு தான் நமக்கு விடுமுறை, எனவே நான் அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கணும், அது நம்மளுடைய பர்சனல் வேலைகளை செய்யணும். இப்படிலாம் பல திட்டம் போட்டு ஆலயத்திற்கு செல்வது என்பது அவர்களுக்கு ஒரு கசப்பாய் போய்விடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் ஆலயத்திலே அவர்களை கொண்டு வந்து, அதாவது என்னுடைய ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். யாரா என்று சொல்லும் பொழுது பாருங்க, 6வது வசனம். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காத படிக்க ஆசரித்து, என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை சேவிக்கிறவர்களாக, அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களாக, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, அவருடைய கற்பனைகள், உடன்படிக்கைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு ஆலயம் செல்வது, ஜெப வீட்டிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவரை சேவிப்பது என்றால் என்ன? ஒரு வேலைக்காரன் எஜமான எப்படி சேவிப்பான் யோசித்து பாருங்க. அப்படி பக்கத்திலே கை கட்டி நின்று கொண்டே இருப்பான். என்ன வேலை சொன்னாலும், என்ன ஒர்க் சொன்னாலும் உடனே சரி சரி என்று செய்து கொண்டே இருப்பான். அதான் வேலைக்காரன் தன் எஜமானை சேவிக்கிற விதம். அதுபோல கர்த்தரை சேவிக்க நம்மை அவருக்கு முன்பதாக பணிந்து தாழ்த்தி, அவருடைய வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிந்து அவரை சேவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோசுவா சொல்லுகின்றார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுவது போல நாம் அவரை சேவிப்பவர்களாக, அவருடைய நாமத்தை நேசிப்பவர்களாக, அவருடைய உடன்படிக்கைகளை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுகின்றார். அப்படி என்றால் என்ன? நீங்கள் ஜெப வீட்டிற்கு வரும் பொழுதெல்லாம் உங்களை ஆனந்த தைல அபிஷேகத்தினால் நிரப்புகின்றார். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் திருப்தியாய் கொடுக்கின்றார். உங்களுக்கு தேவையான வழி நடத்துதலை ஆலயத்திலே, ஜெப வீட்டிலே உங்களுக்கு அருளி செய்கின்றார். உங்களுடைய ஆவி ஆத்துமாவிற்கு, சரீரத்திற்கு தேவையான சுகத்தையும் பலனையும்
ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுத்து ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினாலே திருப்தியாக்கி அனுப்புகின்றார். இந்த புதிய ஆண்டுல விசேஷமாக நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல முடிந்தவர்கள் எல்லாம் கட்டாயம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். செல்ல முடியாதவர்களை குறித்து ஆண்டவர் வருத்தப்பட மாட்டார். ஆலயத்திற்கு செல்ல இயன்றவர்கள் எல்லாம் அதை புறக்கணிக்காமல் ஆலயத்திற்கு செல்லுங்கள். அங்கு உள்ள தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த, கர்த்தர் தருகிற நன்மைகளினாலே நிரப்பப்படுங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆலயத்தை தேடி விருப்பமாய் செல்லும்படிக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. உம்மை சேவித்து உம்முடைய நாமத்தை நேசித்து உடன்படிக்கையை கை கொண்டு வாழுகின்ற தேவ பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தியாக்குங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நமது ஆசீர்வாத திருச்சபையின் ஆராதனை நேரங்கள் கூட இந்த புதிய ஆண்டிலே மாற்றப்பட்டுள்ளது. முதல் ஆராதனை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நடைபெறும். இரண்டாவது ஆராதனை 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் நடைபெறும். மூன்றாவது ஆராதனை 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நடைபெறும். இந்த 3 ஆராதனையில் எது உங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ, வசதியான நேரமாக இருக்கிறதோ அந்த நேரத்திலே தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள், அங்கே ஆசீர் பெறுவோம் பாருங்கள்.